இப்படி ஒரு சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடி இருக்காங்களா? இதுவரைக்கும் எந்த ஒரு சிலை பீடத்திலையும் இப்படி இருக்காது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் அங்க சிலை அமைக்கணும்னு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்லுவான். அப்படி வான்புகழை அடையதுக்கு வள்ளுவர் ஒரு காரணமாக இருந்தார். அதனால அவருக்கு வானுயர சிலை அமைத்தார். எல்லா சிலைகளிலும் காகங்கள் இருக்கும், ஆனா வள்ளுவன் சிலையில தான் மேகங்கள் இருக்கு அப்படின்னாரு. சுனாமிங்கிற ஒரு ஆழி பேரலை வந்தது. அது வானம் வரைக்கும் எட்டி பார்த்தது, வள்ளுவன் தலை வரைக்கும் போய் மோதி பார்த்தது. ஆனாலும் வள்ளுவன் சிலைய ஒன்றும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆழி பேரலையும் தாங்கி நிற்குது வள்ளுவன் சிலை. வணக்கம். இதுவரைக்கும் நம்ம அரசியலை பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவனை பற்றி பேச போகிறோம். அதுவும் ஐயன் திருவள்ளுவன் சிலைக்கு வெள்ளி விழா, அதை பற்றி தான் பேச போகிறோம். உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடி இருக்காங்களா அப்படின்னா இல்லைங்கிற ஒரு பதில் தான் கிடைக்கும். ஆனால் ஐயன் திருவள்ளுவன் சிலைக்கு ஏன் அப்படி நம்ம வெள்ளி விழா கொண்டாடணும் அப்படின்னா, அவர் முக்காலும் அறிந்த ஒரு புலவர், தெய்வ புலவர்னு கூட சொல்லுவாங்க. முப்பாலை தந்த தமிழர்களுக்கு அவர் முப்பாலை கொடுத்து அறம்பொருள் இன்பத்தை தந்தவர். அதனால அவருடைய சிலையை முப்பால் தந்த ஒரு வள்ளுவன் சிலைக்கு முத்தமிழ் அறிஞர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சிலை எடுத்தார். 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்த சிலையை அவர் அங்கே திறந்து வைத்தார் கலைஞர். இந்த சிலையினுடைய வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இந்த சிலைக்கு பீடத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டினது பீடமும் அங்கே இருக்குது. அதே இடத்துல கலைஞர் இந்த சிலையை திறந்து வச்சாரு, இதுக்கு அடிக்கல் நாட்டினாருன்னு 2 அடிக்கல் இருக்கும். இதுவரைக்கும் எந்த ஒரு சிலை பீடத்திலையும் இப்படி இருக்காது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் அங்கே சிலை அமைக்கணும்னு முயற்சி எடுத்தார். அதுக்கு முன்னே 1975 கலைஞர் இந்த திட்டத்தை அறிவித்தார். அதுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள் பல்வேறு காரணங்களால் அது முடியாமல் போச்சு. 1979 முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிலையை கன்னியாகுமரியில் நிறுவனம்னு அடிக்கல் நாட்டிட்டு போனார். பின்னால் அவராலையும் அதை நிறைவேற்ற முடியலை. அப்புறம் மீண்டும் முதல்வரான கலைஞர் அவர்கள் 1990 இந்த சிலையை அமைச்சே தீரணும்னு பணிகளை தொடங்கினார். 1990 அது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த பணி நடந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2000 ஆண்டு பிறப்பன்று அந்த சிலையை திறந்து வச்சார். இந்த சிலை ஒரு சிறப்பு என்னன்னா, வள்ளுவன் நமக்கு கொடுத்த முப்பால்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. அந்த 133 அதிகாரங்களை நினைவூட்டும் வகையில் 133 அடி உயரத்தில் இந்த சிலையை அமைச்சார் கலைஞர். அது அப்போ வரைக்கும் இவ்வளவு ஒரு பெரிய சிலை, ஒரு உயரமான சிலை இந்தியாவில் இருக்கான்னா இல்லை, ஆனால் இப்போ இருக்கு. அந்த அளவு வான் உயர்ந்த சிலையை தந்தார். ஏன்னா அவர் வள்ளுவனை தந்ததுனால தமிழ்நாடு ஒரு பெருமை பெற்றது, வான் உயர பெருமை பெற்றது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி சொல்லுவான். அப்படி வான்புகழை அடையதுக்கு வள்ளுவர் ஒரு காரணமாக இருந்தார். அதனால அவருக்கு வான் உயர சிலை அமைத்தார் கலைஞர். கவிஞர் வாலி கூட சொல்லுவாரு, எல்லா சிலைகளிலும் காகங்கள் இருக்கும், ஆனா வள்ளுவன் சிலையில தான் மேகங்கள் இருக்கு அப்படின்னாரு. அந்த அளவு வானம் முட்டக்கூடிய அளவுக்கு அந்த சிலையை அமைச்சாரு கலைஞர். இந்த சிலையை அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6,14,00,000 ரூபாய் செலவாச்சுது. இதை அமைச்சவர் யாருன்னா, மாமல்லபுரம் அரசு சிற்பக்கலை கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த கணபதி ஸ்தபதி அவர்கள் அமைச்சார். 10 ஆண்டுகள் இந்த பணி நடந்தது. இந்த பீடம் மட்டும் 38 அடி உயரம், சிலை 95 அடி உயரம். அந்த பீடம் ஏன் 38 அடி அமைச்சாருன்னா, அதனுடைய அறம், அது முப்பால்ல முதல் பால சொன்ன அறத்தில் 38 அதிகாரங்கள் இருக்கு. அதை குறிக்க வகையில் தான் அவர் 38 அடியில் அதை அமைச்சிருந்தார். அந்த பீடங்கள் 3681 கற்களால் உருவாக்கப்பட்டது. இந்த சிலை ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது இல்லை, அது படிப்படியாக தான் உருவாக்கியிருக்காங்க. அது பணிகள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில், கன்னியாகுமரியில், அப்புறம் சோழிங்கநல்லூரில் 3 இடங்களில் நடந்தது. அந்த 3 இடங்களில் நடைபெற்ற பணியை ஒருங்கிணைச்சு தான் இந்த சிலை உருவாகிருக்குது.
இன்னைக்கும் சுனாமிங்கிற ஒரு ஆழி பேரலை வந்தது. அது வானம் வரைக்கும் எட்டி பார்த்தது. வள்ளுவன் தலை வரைக்கும் போய் மோதி பார்த்தது. ஆனாலும் வள்ளுவன் சிலைய ஒண்ணும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆழி பேரலையும் தாங்கி நிக்குது வள்ளுவன் சிலை. அந்த சிலைக்கு 2 நாட்களாக இன்னைக்கு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது போன்ற எந்த ஒரு சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டதா வரலாறே இல்ல. ஆனா வள்ளுவனுக்கு வெள்ளி விழா மட்டுமல்ல, பொன் விழா போல இன்னும் அநேக விழாக்கள் கொண்டாடப்படணும். ஏன்னா, அவன் முக்காலத்தையும் அறிந்த ஒரு புலவன். தமிழருக்கு வாழ்வியலை கற்றுத் தந்தவன். தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே வாழ்வியலை கற்றுத் தந்த ஒரு புலவன். அதனால உலக பொதுமுறையை தந்த வள்ளுவனுக்கு வெள்ளி விழா போல இன்னும் அநேக விழாக்கள் எடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை. ஒவ்வொரு தமிழனுடைய கோரிக்கை. இன்னைக்கு இந்த விழா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்களால பெருமையாக பார்க்கப்படுகிறது. வள்ளுவனுக்கு சிலை எடுத்து பெருமை சேர்த்தார் கலைஞர். அந்த சிலைக்கு வெள்ளி விழா கண்டு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறார் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.